ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் ஒரு பாடலுடைய சில அடிகளை நாம் அதை கேட்போம். இந்த பாடலை கேட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஆமென். இருப்பாராக. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினால், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் உங்கள் வாழ்க்கை நிரம்பி வழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதங்களை எங்களுக்குள்ளே தாரும், எங்கள் குடும்பங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க போகிறீங்க. நிரம்பி வழியும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்கு மாத்திரமல்ல, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த அபிஷேக நதி பாய்ந்தோடுகிற இடமெல்லாம் புதிய புதிய விருட்சங்கள் உருவாகிறது, கனிகள் கொடுக்கிற விருட்சங்கள். அதன் மூலமாய் எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ ஜீவன்கள் அவைகளை சாப்பிட்டு திருப்தியாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய அபிஷேகத்தினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் பொழுது அது நமக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அது தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. சொல்ல போறீங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, எனக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது, அது ஒரு நாளும் வற்றி போவதில்லை, அது ஒரு நாளும் வற்றி போவதில்லை. என்னை பெருக பண்ணுகிறவர், எனக்குள்ளே ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு, அவர் என்னை பெருக பண்ணுவார். நான் பாய்ந்து போகிற இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் செழிப்பாக மாறும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களை கொண்டு அநேக ஜாதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாய் செழிப்பாக இருப்பீர்கள். உங்களிடத்தில் அநேகர் அடைக்கலம் தேடி வரும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நதி பாய்ந்து போகிற இடமெல்லாம் ஜீவ விருட்சங்கள் இருந்தது, கனிகளை கொடுத்தது, அவைகளை தேடி பறவைகள் வந்தது, அது அநேகருக்கு அடைக்கலமாக இருந்தது. அதே போல உங்களையும் கர்த்தர் அநேகருக்கு ஆதரவாய், அநேகருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறவர்களாய் மாற்றும்படி உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகத்தை தருவாராக. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். விசுவாச அறிக்கை பண்ணுங்க, நான் கனி கொடுப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், எல்லா சத்துருவின் தீங்குக்கும் நாங்கள் விலக்கப்பட்டிருப்பேன், என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பா, நான் போகும் இடமெல்லாம் செழிப்பாகும், நாம் செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார், அவரே என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. சொல்லுங்க, வழிந்து ஓடுகிறது. உங்கள் கைகளை சிரசின் மேல வச்சு, என்னுடைய தலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், எனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறது, நாமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் மேல் சத்ருவின் கண்கள் படாமல் என்னை கர்த்தர் பாதுகாப்பார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகிறது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். மீண்டும் அறிக்கை பண்ணுங்க, எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தோடு. வாய்களை திறந்து என்னோடு இணைந்து பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பு. இப்பொழுது நிரப்பும் அப்பா. ஜீவ நதி உங்களுக்குள்ளே பாய்ந்து ஓடுவதாக. இவர்கள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமாய் செழிப்பாக மாறுவதாக. ஒரு புதிய வாழ்க்கைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. சத்துருக்களுக்கு முன்னதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இவர்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிவதாக. உயர்வுகள் வருவதாக. ப்ரமோஷன்ஸ் வருவதாக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்குள்ளே ஜீவ நதி வரும் பொழுது பாய்ந்து செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது போல இவர்கள் தேசங்களை வாழ வைப்பார்களாக. உலக நாடுகளை வாழ வைப்பார்களாக. சொந்தங்களை வாழ வைப்பார்களாக. குடும்பங்களை வாழ வைப்பார்களாக. இவர்கள் மூலமாய் அனைவருக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்கிறோம். அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று. Yes Lord, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்துங்க பார்க்கிறோம். நிச்சயமாய் கர்த்தருடைய உயர எழும்பப்படுவார். அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவநதியாய் கர்த்தர்களை மாற்றும். ஜீவநதியாய் நீங்கள் பாய்ந்தோடுவீர்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் முறுமுறுப்பு. இன்னைக்கு உலக பிரகாரமான வீடு இருக்கிறது, சபையாகிய சில வீடுகள் இருக்கிறது. நம்முடைய சரீரமும் ஒரு வீடு தான், ஒரு கூடாரம் தான். வீடும் ஒரு கூடாரம், சபையும் ஒரு கூடாரம், நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம். இந்த கூடாரங்களிலே நாம் இருக்கிறோம், தங்கியிருக்கிறோம். தங்கியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, சில ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்திருக்கிறார்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, உபாகமம் 1:27 படிப்போம். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்முடைய எமோரியனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கும்படி நம்முடைய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கேட்கிறார் ஆண்டவர், மோசே மூலமாய் கேட்கிறார் ஒரு அருமையான வார்த்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று, வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்று உங்கள் கூடாரங்களிலே நீங்கள் முறுமுறுத்து. அப்ப கூடாரங்களிலே முறுமுறுக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி ஆண்டுடைய பிள்ளைகளை முறுமுறுக்கின்றார்களோ, அந்த முறுமுறுக்கிறவர்களை ஆண்டவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. அந்த முறுமுறுக்கிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுத்து விடுகிறார். கர்த்தர் வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எகிப்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். அந்த உலகத்துக்குள் நாம் இருந்த பொழுது அந்த எகிப்திலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்து அப்ப நம்ம எங்கே செய்கிறார்? கானானுக்கு நேராக ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கானானுக்கு நேராக வழிநடத்தும் பொழுது பல தடைகளை தாண்டி வர வேண்டிய சூழ்நிலைகள் வேதத்திலே இருப்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். பல தடைகளை தாண்டி வருகிறார்கள். வனாந்திரத்தில் வருகிறார்கள், செங்கடலை பிளந்து வருகிறார்கள். பல சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வரும் பொழுது வேதம் சொல்கிறது, குறைந்தபட்சம் புருஷர்கள் 6 லட்சம் பேர், சிறிகளை கணக்கெடுத்து பார்த்தால், பிள்ளைகளை கணக்கெடுத்து பார்த்தால் குறைந்தது ஒரு 32 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கானானுக்குள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ஏதேச உள்ள ஜனங்கள் வழியிலே அழிந்து விட்டார்கள்.
வழியிலே அழிந்து விட்டார்கள். காரணம் என்ன? எந்த ஒரு காரியத்திற்கான செய்தான்? மோசையை பார்த்து, மோசையோடு இருக்கிற ஜனத்தை பார்த்து, ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, சில முறுமுறுப்புகள், சில குடும்பத்தில் பார்த்த எந்த நேரத்தில் பார்த்தாலும் முறுமுறுப்பு, அன்று முறுமுறுக்கிற காரியம். அவங்க சில வேதங்களுடைய கூடாரங்களிலே முறுமுறுத்து, கர்த்தரை வெறுத்து, நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்முடைய எமோரியனுடைய கையிலே நம்ம ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணினார். நம்மை அழிக்கிறதுக்காக நம்மளை புறப்பட பண்ணினார். அழிக்கிறதுக்கு அல்ல, நம்முடைய கானானில் கொண்டு சேர்ப்பதற்கல்லவா நம்ம எகிப்திலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்ம எகிப்திலிருந்து தூக்கி எடுத்த நம்முடைய அருமை இரட்சகர் ஆகிய ஆண்டவர் நம்மை அழிக்கும் பொருட்டல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை வெறுக்கும் பொருட்டல்ல, நம்மை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே, அது மாத்திரமல்ல, உலகத்திலே ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனுடைய புலம்பி தீர்ப்பது வேறு, உள்ளத்துடைய உணர்வுகளை கொட்டி தீர்ப்பது வேறு. புலம்பி தீர்ப்பது வேறு, உள்ளத்துடைய உணர்வுகளை கொட்டி தீர்ப்பது வேறு. ஆனால் என்னை முறுமுறுத்து 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 அநேக குடும்பங்கள் சாபத்துக்குள்ள, அநேக குடும்பங்கள் தரித்திரத்துக்குள்ள, அநேக குடும்பங்கள் ஆண்டவரை விட்டு தூரம், ஆண்டவரிடத்தில் பிரியமாக இருக்க முடியல. இந்த சின்ன காரியம் பெரிய காரியம், எந்த ஒரு காரியம், எந்த வார்த்தைகளை சொன்னாலும் முறுமுறுப்பு. அப்படிப்பட்ட அந்த முறுமுறுப்பு இருக்கும் பொழுது இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்கிறது? அன்பானவர்களே, அவங்க சிலர் முறுமுறுத்து, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? அவர்களின் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல முறுமுறுக்காதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை மனதிலே கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த கொரிந்து சபையினுடைய விசுவாசிகள், கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலன் கொண்டவர்கள், அவர்களுக்குள்ளே சில ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. சில சபைகள் அப்படிதான் முறுமுறுப்பு. ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாலும் முறுமுறுப்பு. ஒரு புருஷன் மனைவிட்ட சொன்னா, மனைவி புருஷன் சொன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொன்னா, அது வேலை ஸ்தலத்துல எந்த காரியத்துக்கு எடுத்தாலும் அந்த காரியம் பிடிக்கலன்னா முறுமுறுத்துட்டே போகுது, முகத்தை கோணலா வச்சுக்கிட்டு போகுது. அப்படிப்பட்ட நிலைமையில போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிலர், எல்லாரையும் சொல்லல, அந்த கொரிந்து சபையில எல்லாரையும் சொல்லல, அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டது போல அழிக்கப்பட்டார்கள். சங்கார தூதனால் அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு? சங்கார தூதன் கடந்து வந்து அவர்களை அழித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் திறந்து படித்து பார்த்தால் முறுமுறுத்த ஜனங்கள் திடீரென்று பூமி பிளந்திருக்கிறது. மக்கள் உயிரோடு பூமிக்குள்ளே போய் மாண்டிருக்கிறார்கள். முறுமுறுத்தே இருக்கும் பொழுது சங்காரதூதன் வந்து வெட்டி கொன்று விட்டிருக்க 27,000 பேர், 30,000 பேர் அழிந்திருக்கிறதை நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. எங்கே ஒரு முறுமுறுப்பு இருக்கிறதோ, ஆனா கர்த்தர் அதை முறுமுறுக்கிற ஜனத்தை வெறுக்கிறார். அந்த முறுமுறுப்பு இருக்கிற இடம் அழிஞ்சிட்டே இருக்குது, அழிஞ்சிட்டு இருக்குது. அவர்கள் சில முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எந்த காரியத்திலும் முறுமுறுத்து என்னத்தை காண போறீங்க? முறுமுறுத்து நீங்க எதை சாதிக்க போறீங்க?
இதான் சாதிச்சிட முடியுமா? அதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன, புலம்பி தீர்ப்பது வேறு, உள்ளத்துடைய உணர்வுகளை கொட்டி தீர்ப்பது வேறு. ஆனா முறுமுறுத்து கொண்டு இருப்பது அது ஆபத்து, அது ஒரு அழிவு என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் நான் பார்க்கிற வேளையிலே அந்த முறுமுறுத்தவர்கள், நான் மறுபடி படிக்கிறோம், அந்த 1 கொரிந்தியர் 10:10 படித்து பார்க்கிற பொழுது, அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 16ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எவ்வளவு ஆழமான ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும், அதாவது 1 2 அல்ல, எந்த ஒரு காரியத்திலான சரிதான், நீங்கள் முறுமுறுப்பில்லாமலும் அதிலே தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1 பேதுரு 4:9 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 4 நீங்கள் 9 படித்து பார்க்கும் பொழுது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் எந்த காரியத்திலும். இன்னைக்கு சிலவங்களுடைய வாழ்க்கையில சொந்த தாயார் வந்துட்டான்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. மாமியார் மருமக வீட்டில் வந்துட்டா போச்சு, தீந்து முறுமுறுப்பு. தேவ பிள்ளைகளை அன்னைக்கு வீட்டில் தகடுபடி தான். சில நேரத்தில் சில ஆண்டோட பிள்ளைகள் குடும்பம் மாமியாரையும் மருமகளையும், ஆண்டோட பிள்ளைகள் மாமியாரையும் மருமகளையும் நேசிக்கிற குடும்பம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் வெறுக்கிற குடும்பமும் அதிகமாக இருக்கிறது. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? உபசரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? ஜனங்களுக்குள்ளே இயேசுவை குறித்து முறுமுறுப்பு உண்டாகிட்டு சிலர் அவர்கள் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு சொல்லுகிற ஜனங்களுக்குள்ளே இயேசுவை குறித்து முறுமுறுப்பு உண்டாகிவிட்டது. சிலவர்கள் சொல்லுகிறார் அவர் நல்லவர் என்று சொன்னார்கள், சிலவர்கள் சொல்லுகிறார்கள் அவர், வேறு சிலர் சொல்லுகிறார் அவர் வஞ்சிக்கிறவர், புரியாதபடிக்கு வஞ்சிக்கிறவர்கள் சொல்லி சொன்னார்கள். புரிந்தவர்கள் சொன்னார்கள் அவர் நல்லவர் என்று சொன்னார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? ஒருவரை ஒருவர் உபசரிப்பதிலே முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலவர்கள் நல்லவர் என்று சொன்னார்கள், சிலவர்கள் வஞ்சிக்கிறவர் என்று முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில அவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று சொல்லி முறுமுறுக்கிறது வேறு காரியமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலில் கஷ்டத்தையும் வெயிலுடைய உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கும் இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று சொல்லி எஜமானத்திலே வேலைக்காரர்கள் முறுமுறுத்தார்கள். வேலைக்காரர்கள் முறுமுறுத்தார்கள். என்ன? பிந்தி வந்தவர்களாகிய ஒரு எஜமான் ஒருவிடத்தில், இன்னைக்குப்பா உனக்கு ஒரு பணம், நீ காலையிலிருந்து நீ சாயந்தரம் வரையில் வேலை செய், உனக்கு ஒரு பணம்னு சொல்லிக்கிட்டு
அந்த பணம் குறைவான பணம் அல்ல, அது நேர்த்தியான பணம். அந்த பணம் ஒரு பணம். அந்த எஜமான அந்த மக்கள் வேலை செய்கிறார்கள். திடீரென்று 3ஆம் மணி வேலையிலும் ஒருத்தர் வந்து கேட்கிறேன், ஐயா உங்க தோட்டத்தில் நான் வேலை செய்யட்டுமா? நீ செய். அது இறக்கம் உள்ள வேலைக்கு எஜமான் செய் என்று சொல்லுகிறார். 5 மணி ஆனது, எல்லாரும் சம்பளத்துக்கு நிற்கிறார்கள். ஆனா 8 மணிக்கு வந்தவனும் 5 மணி வரை வேலை செய்துவிட்டு 3 மணிக்கு வந்தவனும் 5 மணி வரை வேலை செய்துவிட்டு வரிசையில் நிற்கிறான். அந்த எஜமான் என்ன செய்கிறான் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பணத்தை கொடுக்கும் பொழுது 3 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே முந்தி வந்தவன் பிந்தி வந்தவனை பார்த்து, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீங்க ஏன் எங்களுக்கு ஒரு பணத்தை தந்துகிட்டு அவனுக்கு நீங்க ஒரு பணத்தை கொடுத்தீங்க? அப்படிப்பட்ட சில முறுமுறுப்புகள். அப்ப அந்த எஜமான் கேட்கிறார், நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேனா? ஒன்னும் குறை வைக்கலையே, ஒரு குறை வைக்கலையே. அது கொடுப்பதும் கொடுப்பாது இருப்பதும் என்னுடைய நிலைமை அல்லவா? அவன் கஷ்டப்பட்டானோ கஷ்டப்படவில்லையோ, அவனுக்கு ஒருவேளை அந்த ஒரு பணத்தோடு குறைவா கொடுப்பதும் அது அல்லது கூட்டி கொடுப்பதும் அது என்னுடைய காரியம் அல்லவா? நீ எதற்கு முறுமுறுக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில முறுமுறுப்பு தேசத்துக்குள் இருக்கிறது. அதுபோல நான் சொல்ல போனால் சமயம், ஆண்டுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோடு பேசி நான் முடிக்கிறேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனங்களிலும், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும், யோவான் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் வசனம் வரையிலும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36லிருந்து 50ஆம் வசனம் வரையிலும் நீங்க படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறது? விலையேற பெற்ற நலனம் என்னும் ஒரு உத்தம பரணியை உடைத்து இயேசுவுடைய சிரசின் மேல் பாதத்தின் மேல் ஊற்றின சிறியை பார்த்து 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே என்று சொல்லி சீசர்கள் முறுமுறுத்தார்கள். கூட இருந்த சீசர்கள் முறுமுறுக்கிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இயேசுவுக்கு கூட இருந்தவனே முறுமுறுக்கிறான். முறுமுறுக்கிற சில அனுபவங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் அப்படிப்பட்ட முறுமுறுப்பு தேசத்துக்குள் இருக்கிறது. இயேசுவும் அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 28லிருந்து 30ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, இயேசுவும் சீசரும் ஆயக்காரரோடு பாவிகளோடு போஜன பந்தி இருக்கையை கண்டு வேதபாரகர்களும் பரிசேயரும் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திற்கு பரிசுத்தவான்களுக்காகவா வந்தார்? அவர் பாவிகளுக்காகவா இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசுவும் சீசரும் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பந்தி இருந்தார்கள் என்று கண்டு வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்களே. அன்பானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்கள் என்கிற பரிசேயர்களும் வேதபாரகர்களும் மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே இயேசுவும் சகேயு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அதை கண்டவர்கள், இவர் பாவியானவரிடத்திலே தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். தேவப்பிள்ளைகளே, எந்த இடத்துல எப்படி முறுமுறுக்கணும் தெரியல. ஆண்டவர் பாவியான மனுஷன் வீட்டில் போ சகேயு வீட்டுக்கு போறாரே, ஆயக்காரோடு பந்தி இருக்கிறாரே, பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுறாரே. அவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்? அன்பானவர்களே, எதற்கு பூமிக்கு வந்தார்? சற்று சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உபதேசங்கள் தேசத்துக்குள் இருக்கிறது. அன்பானவர்களே, யூதா 16ஆம் வசனத்தை நான் படிக்க கேட்போம். யூதா 16ஆம் வசனத்தை படிக்க கேட்போம்.
இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமார்ப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முறுமுறுக்காதபடி தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். முறுமுறுக்கிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், அவளை அழிக்கிறார், அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று நான் உங்களோடு சொன்னேன். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தத்துக்குள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்பான ஜனங்களை நம்முடைய கரத்தில் தருகிறோம். கேட்ட வார்த்தையை கொண்டு அப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் ஜனங்களுக்குள் இருந்தால் அதை மாற்றி அந்த குடும்பத்தினை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென்.